குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், பிரியா ஃப்ரம் பாண்டிச்சேரி. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நம்ம நெய்பர்ஸ் ஒருத்தவங்களுக்கு 75th பர்த்டே. அதுக்காக அவங்க ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு 4 ஃபேமிலியை வந்து திருக்கடையூருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இப்போ அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். இவங்க எல்லாருமே நம்ம ஆளுங்க தான். கிளம்பிட்டோம். பாதி வழியில் தான் இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன். கோயில்கிட்ட ஆல்மோஸ்ட் கோயில்கிட்ட வந்தாச்சு. எல்லோரும் ஹாய் சொல்கிறாங்க. அது நம்ம வேன் தான். இது ரொம்ப லாங்காக இருக்கிறதும் அப்படின்றதுனால நான் அடுத்தடுத்து போயிட்டேன். கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா உள்ளே ஃபஸ்ட்டு வந்தவுடனே என்ட்ரன்ஸில் விநாயகர் தான் இருந்தார். விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அப்படியே ஒவ்வொன்றா போயிருந்தோம். விநாயகருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சாமி உள்ளே வந்து செல்ஃபோன்லாம் அலௌடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நானே இது தெரியாமல் தான் எடுத்துருந்தேன் பாருங்கள். ஆனால் கிட்ட என்னால் க்ளோஸ்அப் பண்ணி காட்ட முடியல. இது வந்து திருக்கடையூர். அதை முடிச்சாச்சு. நாங்கள் சாமி தரிசனம் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் முன்னாடி என்னென்னதுனால பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பசங்க வந்து அந்த தூணெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, கோயிலை சுற்றி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. கூட வந்தவங்களாம் வந்து அர்ச்சனை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதனால் வந்து அர்ச்சனை பண்ணுறது கேட்டாச்சு. அதனால் நாங்கள் அப்படி உட்காரலாம் அப்படின்ட்டு மண்டபத்துலேயே உட்காந்துட்டோம். அவங்களாம் அங்கே சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி தரிசனம் பண்ணிட்டோன்றனால வந்து உட்காந்துட்டு இருந்தோம். அன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்றைக்கி செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ மழை அடின்னு அடித்து வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டு இருந்தது பாருங்கள். அங்கங்கே ஒவ்வொரு தூணுக்கு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதை தொடர்ந்து நிறைய கோயிலுக்கும் நாங்கள் போயிருந்தோம். சும்மாவே உட்காந்துட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். ஏன்னா அவங்க வந்து சாமி தரிசனம் பண்ணும்போது நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் சாமிக்கு திறப்பு விட்டாங்க. அதனால் அவங்க சாமியை பார்க்குறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. தூணுக்கு எப்படி பாருங்கள், குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிட்டுருக்கான். நம்ம வீட்டு கடைக்குட்டி தான் அவர் பாருங்கள். அங்கே சுற்றி இங்கே சுற்றி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் கால் வலி தாங்க முடியல. அவங்கவுங்க அங்கங்கே அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் அவங்க வர வரைக்கும். பார்த்திங்களா எவ்வளோ மழைன்ட்டு, செம்ம மழை. ஆனால் இந்த மழையில் தான் வந்து ஃபுல்லாகவே கோயிலெல்லாம் சுற்றி வந்தோம் நாங்கள். எல்லா இடத்துலையுமே நல்ல மழை. வெளியில் போகியுமே மழை விடவே இல்லை. எவ்வளோ தண்ணி ஊற்றுது பாருங்கள். அங்கே வந்து அந்த ஷீட்டுக்கு அதுக்கும் நல்லா படன்னு சவுண்டு. இவங்க எல்லாருமே நம்ம கூட வந்தவங்க தான். தரிசனம் பண்ணிவிட்டு மழையை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டோம். அதுக்கப்புறம் வந்திங்கன்னா அந்த சாமியோட இதெல்லாம் அங்கே போட்டிருந்தாங்க. காலசம்ஹார சிவன் சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வந்து அங்கே போட்டிருந்தாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே சுற்றி பசங்களுக்கெலாம் அந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மழை கொஞ்சம் விடட்டும், அப்படியே வேனுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஓரளவுக்கு கம்மியாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அப்படியே மழை வந்து கம்மியாகிடுச்சு. இவருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் 75th பர்த்டே. அதுக்காக தான் போயிருந்தோம். இவங்களும் நம்ம பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் தான். இது அவங்க பசங்க. பார்த்திங்களா, கோயிலுக்குள்ளேருந்து வெளியில் வரும்போது மழை நிற்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப லேட் ஆகிடும் அடுத்தடுத்து கோயிலுக்கு போகிறதுக்குன்றதுனால மழையிலே எல்லோரும் ஓடிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் நாங்கள் ஓடிட்டோம். இது கோயிலோட என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளேருந்து தான் உள்ளே வரணும். ஆக்சுவலாக நாங்கள் நின்று எடுத்துகிட்டு இருந்தேன். கோயில் ஃபுல்லாகவே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டை விட இப்போ நல்லாவே நீட்டாக தான் இருந்தது. நிறைய கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய மண்டபங்கள் கூட தனியாக கட்டியிருந்தாங்க. அது உள்ளெல்லாம் நான் போகல ஃப்ரெண்ட்ஸ்லாம், அதனால் எடுக்கலை. நான் இன்னொரு வாட்டி போனேன்னா கண்டிப்பாக எடுத்து போடுறேன். எவ்வளோ மழை பாருங்கள். அதிலே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து இப்போ அபிராமி அம்மாவை போய் பார்க்குறதுக்காக வந்துட்டோம்.
வந்துட்டோம். இப்போ அந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்கோம். செம்ம ரஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்துட்டோம். அது உள்ள அலௌடு கிடையாதுன்றதுனால எவ்வளோ ரஷ்ஷு நிற்கிறாங்கன்னு வேணால் நான் காட்டுறேன் பாருங்கள். இது அந்த அபிராமி அம்மாவுடைய தலம். அதை சுற்றி வந்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷுன்ட்டு. இந்த மழையிலையும் விடாமல் வந்துட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ரஷ்ஷு குறையவே இல்லை. இங்கே பாருங்கள், வாசப்படி வரைக்கும் ரஷ்ஷு. எவ்வளோ பேர் நின்றுட்டே இருந்தாங்க. வாசப்படியிலேருந்தே தரிசனம் பண்ணாங்க. அங்கே பார்த்தீங்களா படிக்கட்டுக்கிட்ட எவ்வளோ ரஷ்ஷு நிற்குதுன்ட்டு. அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவை பார்த்துட்டு வெளியில் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஊர் லக்ஷ்மி என்ன இருந்து பார்த்தா அதே மாதிரி அங்கேயே ஒருத்தர் இருந்தார். எல்லோரும் அங்கங்கே ஒவ்வொரு சைடு போயிட்டாங்க. எல்லோரையும் தேடிட்டு இப்போதான் எல்லோரும் வராங்க ஒவ்வொருத்தவங்களாம். போகலாம் அப்படிங்கிறாரு. டைம் ஆயிடுச்சு ஏற்கனவே. பார்த்திங்களா, இவர் தான் அடுத்து இங்கே தான் வந்திருந்தோம். இவரை பார்த்து எல்லோரும் ஒரு ஆசீர்வாதத்தை போட்டாங்க. அவருக்கு ஒரே குஷி. வாழைப்பழம் என்னென்னவோ கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார். காசு கொடுக்குறவங்கிட்ட காசு எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணார் அவர். அதுக்கப்புறம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இடம். அதை தாண்டி என்னடா வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் வந்தோம். ஆக்சுவலாக அங்கே கொஞ்சம் மழை இல்லை, அதனால் அங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிடும்போதே மணி 10-11 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கே தான் தார்பாய் விரித்து போட்டு சாப்பிட்டோம். ஏன்னா கோயிலுக்குள்ளே சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்க. கோயிலுக்குள்ளே செல்ஃபோனும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்ட்டாங்க. உண்மையாகவே திருப்பதிக்கு போயிருந்தால் கூட பெருமாள் இவ்வளோ பக்கமாக இருந்து தரிசனம் பண்ணியிருக்க முடியாது. இந்த கோயிலில் பக்கமாகவே நின்று தரிசனம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலுக்கு முடிஞ்சால் திருக்கடையூர் வந்துட்டு இந்த கோயிலுக்கும் நிறைய பேர் வராங்கன்னு சொல்கிறாங்க. தெரியாதவங்க வாங்க, தெரிஞ்சவங்க ரெகுலராக போங்க. அதுக்கடுத்து மார்கண்டேயர் டெம்பிள். குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு இங்கே வந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க. இந்த வ்ளாக் பார்த்துட்டு ஏதாவது யூசேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். இது அங்கே கோயிலில் அதோட இதெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. அந்த எப்படி இந்த கோயில் உண்டாச்சு அப்படின்றதுக்காக எழுதி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அங்கே படித்தோம். அதை சுற்றி வரும்போது கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணல, ஆனால் அந்த கோயிலை சுற்றி வரும்போது இந்த வீடியோஸ்லாம் கவர் பண்ணோம். இது எல்லாமே அந்த கோயில் தான், மார்கண்டேயர் கோயில் தான். நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தண்ணி பாருங்கள் கோயிலுக்குள்ளே. தண்ணி போயிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் மழை தூறல் போட்டுகிட்டே தான் இருந்தது இந்த வீடியோலாம் எடுக்கும்போது. கொஞ்சம் வேகமாக தான் போயிருந்தோம்.
அன்றைக்கி எங்கேயுமே இறங்கி ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லாமல் இருந்தது. ஆனால் தரிசனம்லாம் நல்லா பண்ணோம். இது அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக அங்கே போயிருந்தோம். அப்புறம் பெருமாள் கோயில் அங்கே ஒன்று இருக்குது, அதுக்கும் அப்படியே போயிருந்தோம். ஆனால் அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பச்சை பசேன்னு இருந்தது. நெல் நல்லா வளைஞ்சி அறுக்கிற டைமில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது தை மாதம் அறுவடைக்காக விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னால் இந்த வ்ளாக் எடுத்த உடனே ரெடி பண்ணி போட முடியல. ஆஃபீஸுக்கும் போயிட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் சரி அதுக்கப்புறம் பண்ணுவோன்ட்டு வெயிட் பண்ணி இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் கிடச்சிது. பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குன்ட்டு. கண்ணுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. காற்றும் நல்லா இருந்தது. இந்த புல்லோட வாசனை தெரியுங்களா, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு காற்று அடிக்கும்போது. இது அந்த நடுவில் வந்து ஒரு குட்டி ஊர். இதை தாண்டி தான் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருந்தோம். இன்னும் இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் பார்த்திங்கன்னா உள்ளே உடலை எடுக்கிறதுக்கு அங்கே எடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்கன்றதுனால அந்த இடத்துலையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் திருவிடைக்கழி முருகன் கோயில் அங்கே போயிருந்தோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு கோபுரம் தெரியுதான்றதுக்காக எடுத்திருந்தோம். தூரமாகவே நிறுத்திட்டோம் வண்டியை. ஏன்னா வண்டி போடுறதுக்கே இடம் இல்லை, அவ்வளோ ரஷ்ஷு. ஆக்சுவலாக இந்த கோயிலெலாம் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நம்ம போனதுனால அன்னைக்குன்னு பார்த்தா அவ்வளோ ரஷ்ஷாக என்னன்னு தெரியல. போன உடனே தரிசனம் பண்ணிட்டு வாங்கினாங்க. ஆனால் அப்படி இருந்துமே எங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் எடுத்தது இந்த இடத்துல தரிசனம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்தா அவ்வளோ ரஷ்ஷு. க்யூவில் நின்று இது வரைக்கும் போனதே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் க்யூவில் நின்று தான் நாங்கள் போயிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டு க்யூ நின்றுட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து இங்கேருந்து நாங்கள் நின்றுட்டு போயிருந்தோம். ஆனால் வெளியிலேருந்தே நின்றுட்டு வந்தோம். ஆனால் இந்த இடத்துலேருந்து தான் கவர் பண்ண முடிஞ்சுது. சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் இது உள்ளேயும் ஃபோன் வந்து அலௌடு கிடையாது. நாங்கள் தெரியாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அப்படி இருந்தால் ஐயர் கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்களே பாருங்கள், ஐயர் சொல்லுவார் கையை தூக்கி ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால ஃபுல்லாக சாமியை கவர் பண்ண முடியல. ஆனால் தூரத்துலேருந்து லைட்டாக கவர் பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபுல்லாக கிளியராக தெரில. ஐயர் சொல்ல போகிறார் அங்கே பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஃபோனை எடுத்து நாங்கள் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு காளி கோயிலுக்கெலாம் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயும் ஃபோன்லாம் அலௌடு கிடையாது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வண்டிக்கு வந்துவிட்டோம். போகிற இடம் ஃபுல்லாகவே மழையாக இருந்தனால பசங்க எங்கேயுமே இறங்கி விளையாட முடியல, எதுவுமே சாப்பிட முடியல. அங்கங்கே இருந்த இடத்துலே உட்காந்து சாப்பிட்டோம். அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம் பார்த்திங்களா, அங்கே வந்து மதியம் லன்ச்சு. அங்கே போகும்போதே மணி 2 ஆகிடுச்சு. ஆனால் அங்கே உள்ள அலௌடு கிடையாது. ஆனால் சாப்பிட்ற வீடியோ எடுக்கல, அங்கே மழை வந்துகிட்டே இருந்தது அப்படின்றதுனால கடகடன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அதனால் அந்த இடத்துலையும் வீடியோ என்னால் எடுக்க முடியல. அன்றைக்கி மழை இல்லைன்னா உண்மையாகவே ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல் வ்ளாக் எடுத்து போடணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் மழை வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு காளி கோயிலுக்கு இதெல்லாம் போயிட்டு நாங்கள் வர வழியில் தான் கொஞ்சம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டாங்க பசங்க. ஒரு டீ கடைனா டீ கடை ரொம்ப பெருசு, நல்ல டேபிள்லாம் போட்டிருந்தது. அந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுனால பசங்க ஓரளவுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரும்போது தான் ஃபன்னு. போகும்போது மார்னிங்கே போனதுனால எல்லோரும் தூங்கிட்டே வந்தாங்க. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. எல்லா கோயிலும் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது தான் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு வந்தாங்க. பாருங்கள் டான்ஸு, வண்டிக்குள்ளே ஒரே டான்ஸு பாட்டு. ஒரே ஃபன்னாக இருந்தது. நெய்பர்ஸ் கூட நம்ம சிங்கிளாக போகிறத விட ஒரு 20 பேர் மொத்தமாக கூட்டிகிட்டு போயிருந்தார். ஒரு 3-4 ஃபேமிலிக்கிட்ட போயிருந்தோம். அவங்க பசங்க இவங்க பசங்க, ஒரே ஃபன்னாக இருந்தது. குட்டி பசங்கனாலே நல்லா தானே இருக்கும். பொம்பளை பிள்ளைங்களாம் கூட எழுந்து ஆடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என் பசங்க 2 பேரும் எழுந்திருக்கவே இல்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு vlog நான் நல்லாவே இன்னொரு வாட்டி இந்த கோயிலுக்கு போனாலுமே நான் நல்லாவே எடுத்து உங்களுக்கு இந்த vlog போடுறேன், சரிங்களா? ஏன்னா இதில் வந்து நிறைய இடத்த நான் காமிக்கலை. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.